கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 31/5/2025 சனிக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 29 வசனம். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. He is still the calm to a whisper. The waves of the sea were assured. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசக்கூடிய நல்ல வார்த்தை, கொந்தளிப்பை அமர்த்துவேன், அலைகளை அடக்குவேன் என்கிற வார்த்தைகளிலே கர்த்தர் நம்மோடு கூட இந்த வசனத்தின் மூலமாய் இடைப்படுவாராக. நாம் உடனடியாக எழுத்தின்படி உள்ள அர்த்தத்தின்படி கொந்தளிப்பு என்ன, அலைகள் என்ன, இதற்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் என்று எண்ணிவிட முடியாது. இன்றைக்கு பிரச்சனைகள் என்பது கொந்தளிப்பை போல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. அலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அலைகள் எழும்புவது போல மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் மாறி இன்னொரு பிரச்சனைகளை தாண்டி வரும்பொழுது அதற்குள்ளாக முந்தைய பிரச்சனைகளை காட்டிலும் மேலான இன்னொரு அலைகள் போன்ற பிரச்சனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மோதி அடித்து வேதனை உண்டு பண்ணுகிறதான காலங்கள் தான் இந்த காலங்களாக இருக்கிறது. நல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து நான் கொந்தளிப்பை அமர்த்துவேன், அலைகளை அடக்குவேன் என்று சொல்லி. சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 7 வசனத்திலே, சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தின் மும்முரத்தை மாத்திரமல்ல, இரைச்சலை மாத்திரமல்ல, ஜனங்களின் நிமித்தமாய் வருகிற அமளி, அலைகள், பிரச்சனைகள், கொந்தளிப்பு, இவைகளையும் நம்முடைய ஆண்டவர் அமர்த்தி அடக்கி போடுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 89:9 வசனத்திலே, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு, லூக்கா போன்ற அதிகாரங்களில் இயேசு சீஷர்களோடு படகில் போகும் பொழுது ஏற்பட்ட ஒரு சம்பவம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை இந்த நாளிலே சற்று நாம் தியானிப்போம். இந்த படகில் கொந்தளிப்பு வரும் பொழுது ஆண்டவர் சீஷர்களை பார்த்துக்கே சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 8 அதிகாரம் அங்கு வசனங்கள் வாசிக்கும் பொழுது 23, 24, 25 வசனங்களில், படகு ஓடுகையில் இயேசு நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. அப்பொழுது சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து, ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவர் எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. இயேசு சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து போய் ஆச்சரியப்பட்டு, இயேசுவை குறித்தவர் யாரோ, காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மத்தேயு 4 அதிகாரம் 39-49 வசனங்களிலும் இதே வசனங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் காற்றை பார்த்து சொன்னார், கடலை பார்த்து சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு, be still and calm. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒருவேளை கொந்தளிப்பை போல அலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே மாறி மாறி கர்ச்சித்து உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய குடும்ப சமாதானத்தை, உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை, பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையின் சமாதானத்தை கெடுத்து போக பண்ணி அது நிமித்தமாய் மிகுதியான மன உளைச்சலும் கொந்தளிப்பை போல பிரச்சனைகளுக்குள்ளே நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? வானத்திற்கும் பூமிக்கும் சமுத்திரத்திற்கும் அதிகாரமுடையவராய்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இறையாதே, அமைதலாயிரு என்று அப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து சொல்வதற்கு உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை பார்த்து பயந்து போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. பிரச்சனைகளை பார்த்து பேசுங்கள். ஸ்பீக் டு யுவர் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் உன்னை விட பெரியவர் என்று உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். பிரச்சனைகளை பார்த்து பயந்து போகாதீர்கள். அப்படி எழும்பி கொந்தளித்து உங்களை கலங்க பண்ணுகிற அப்படிப்பட்ட அசுத்த கிரியைகளை பார்த்து ரீமாலா தூனா மா ஷியாந்தா ரமீன்மா ஹந்தரா லிக்காந்தீரமன்மா ஹல்தோரோ, நீங்கள் அவைகளை பார்த்து சொல்லுங்கள், இறையாது அமைதலாயிரு என்று சொல்லி அவைகள் அடங்கி போகும். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள், மே மாதத்தினுடைய கடைசி நாள், கடந்த 151 நாட்கள் நீர் எங்களோடு கூட இருந்தீர். அதாவது 5 மாதங்கள் எங்களோடு கூட இருந்தவர். மீதம் இருக்கிறதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 மாதங்களும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களோட வழிகளை வாய்க்க பண்ணி சுபையான பாதையிலே அமைதலுள்ள ஜீவிதம் செய்வதற்கு கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் காணப்பட, நாளைக்கு கர்த்தருடைய நாள், மகிமையான நாள், மனமகிழ்ச்சி நாள், கர்த்தரை பாடி துதிக்க வேண்டிய அந்த மகிமைக்குரிய ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக எங்களை தேவ சமூகத்திலே அமர்த்தி, ஹல்லேலூயா, எங்களை சுத்தப்படுத்தி பரிசுத்த நாள் ஆராதனைக்கு ஆயத்தப்பட கிருபை பாராட்டும். இந்த நாளுடைய ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், பரிசுத்தவான்கள், தேவ ஊழியர்கள் எல்லாரையும் உடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் பிறந்த நாள் காண்கிறதான அருமையான மிஸ்டர் சாம் பாஸ்கர் அவர்களுக்கும் அருமையான தம்பி நந்தகுமார் அவர்களையும் ஆசீர்வதித்து வேண்டிய சுகத்தின் பலனை கொடுத்து பொல்லாப்புகளுக்கு நீங்களாக்கும்படியே ஜெபிக்கிறோம். திருமண நாட்கள் காண்கிற தேவ பிள்ளைகள், இதே போல அநேக புதிய திருமண நாட்கள் காண உதவிச்சும்படியே ஜெபிக்கிறோம். சுகவீனப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள், கடன் சுமைகளுக்கு எல்லாருக்கும் விடுதலை தேவனாய் கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் தொடர்ந்து உங்களுடைய ஜனத்தோடு கூட இருந்து எல்லா தீமைகளுக்கு மறைத்து கொண்டு பாதுகாப்பாய் நடத்தி செல்ல, கொந்தளிப்பு, பிரச்சனைகள், போராட்டங்கள், மன உளைச்சல் எதுவும் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அணுகாதபடி காக்கப்படும். அப்படி வரும்பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு மேலே இயேசு பெரியவர் என்று சொல்லி பிரச்சனைகளை பார்த்து பேசி, இறையாதே, அமைதலாயிரு, கொந்தளிப்பை அமர்த்துகிறவரும் அலைகளை அடக்குகிறவருமாகிய பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தைரியமடைய முன்னேறி செல்ல கிருபை பாராட்டும். எங்கள் தேவனாய் கர்த்தர் அவிதமாய் செய்கிறபடி நன்றி. நசனக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. Amen.